இன்வைட் பண்றது அமுலு ஸ்டார் டைரக்டர் பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹை டீம், குட் மார்னிங். ஸ்டார் டைரக்டர் அமுலு. இதை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வெஸ்டேஜுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். நம்மளோட சரவணன் சாருக்கும் வந்து தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா அவரோட எல்டிபி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த குரோத்தை வந்து பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெஸ்டேஜுக்கு முன்னாடி பிஃபோர் வெஸ்டேஜ் எப்படி இருந்தது, ஆஃப்டர் வெஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் வந்து சிம்பிளாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டெய்லரு. நான் மேரேஜுக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் நான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சுட்டு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு நூல் கட் பண்ணுற பொண்ணாக தான் நான் வந்து வேலைக்கு போனேன். ஒரு 1200 சம்பளத்துக்கு வந்து நான் அந்த எக்ஸ்போர்ட்ல வந்து வேலைக்கு போனேன். கிட்டத்தட்ட என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு 14-15 வருஷம் என்னோட ஜேர்னின்றது இருந்தது. லாஸ்ட் டைமா நான் வெளியில வரும்போது என்னோட இன்கமோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 14,000, 14,500 ரூபாய். ஆனா நான் அந்த கம்பெனில 15 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்க இருந்தாங்க. ஜஸ்ட் கேப் எடுத்து அப்படி போற மாதிரி இருந்தது. ஆனா எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து மணி நீடுன்றது இருந்தது. அப்போ ஸ்கிப் பண்ணாம போனேன். அத்தனை வருஷம் நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாலும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா 14,500 ருபீஸா தான் இருந்தது. ஸோ அந்த ஜேர்னில என்னோட இன்கம் இதுதான். ஆனா வெஸ்டேஜ்ல என்னோட இன்கமோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்றதையும் நான் ஷேர் பண்றேன். ஒரு 1200 ரூபாய்க்கு ஒரு நூல் கட் பண்ற பொண்ணா நான் அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு ஒரு சாம்பிள் டெய்லரா நான் வெளியில வந்தேன். ஒரு சாம்பிள் டெய்லரா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் வந்து இவ்வளவுதான். இதை வந்து பெருசா சொல்லிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நான் வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி வந்து 2 இயர்ஸ் ஆகுது. அதுல வந்து 1 இயர் நான் எந்த வேலையுமே செய்யல. என்னோட அப்ளைன் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிற லீடரும் எனக்கு கிடையாது. அதுக்கும் மேல இருக்கிற லீடர் தான் டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். ஸோ அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நான் ஒர்க் பண்ணது இந்த வெஸ்டேஜ்லன்னு பாத்தீங்கன்னா 11 மாசம். அடுத்த மாசம் ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்ததுன்னா நான் வெஸ்டேஜுக்குள்ள வந்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் ஒர்க் பண்ணது இந்த 11 மாசம். இந்த 11 மாசத்துல என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டைரக்டரா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்கம் ரிலேட்டடாவும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவ்வளோ டெவலப் ஆயிருக்குது. நான் 15 வருஷம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நைட்டு பகலுமா என்னோட இன்கம் அவ்வளோ இருந்தது. 11 மாசம் நான் வெஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணேன். என்னோட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ மாறி இருக்குது, என்னோட இன்கமும் எவ்வளோ டெவலப் ஆயிக்குது அப்படின்னு நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னோட டீம் மெம்பருக்கு நான் சப்போர்ட் பண்ணி தேங்க் பண்ணிக்கணும். என்னோட லீடர் வந்து டைமண்ட் டைரக்டர் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த டைம் எனி கால்ஸ், எனி மெசேஜ், என்ன டவுட்ஸ் கேட்டாலும் உடனே வந்து ரிப்ளை வரும். ஸோ அந்த சப்போர்ட்ஸ் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறேன். அதே சேம் டைம் வந்து நான் சரவணன் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவரோட எல்டிபி இல்லைன்னா கண்டிப்பா வந்து இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கு ஸ்டேட்ல இருக்கிறேன். நான் வேற ஸ்டேட்ல இப்ப இருக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால என்னோட நேட்டிவிட்டிலாம் தமிழ் தான். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸா வந்து நான் ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கிறேன். எல்லாருமே தெலுங்கு. இங்க தமிழ் பீப்புளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் இந்த அளவுக்கு என் டீமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார் டைரக்டரா நான் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரௌடா இருக்குது. கண்டிப்பா இதுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 11 மாசமா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து ஐடி நான் போட்டாலும் சரி, நின்னாலும் சரி, நிக்கல்னாலும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ஃபீல் இருந்தது. ஆனா எல்லாரும் லீடர்ஸுங்க வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா ஓகே, இதை தாண்டி வந்தவங்க தான் இங்க நின்று ஒரு லீடரா வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கும் நடக்குது, நம்மளும் இதை தாண்டி போய் நின்னியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்பிடென்ட்டோட நான் எடுத்து பண்ண ஐடி போட்டுக்கிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். ஆனா ஃபீல் பண்ணவே மாட்டேன். நீட் இருக்கிறவங்க கண்டிப்பா நிப்பாங்க. சரவணா சார் சொல்ற மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க, நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரபஞ்சம் ஒரு நாள் கொடுக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாரு. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து குவாலிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதை பண்ணிடுவோமா, இந்த மாசம் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் கோல் வச்சுலாம் பண்ண மாட்டேன். ஆனா என்னோட ஒர்க்கை நான் கோலோட தான் பண்ணுவேன். கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயும் என்னோட ரெக்ரூட்மெண்ட்டா இருக்கட்டும், ரீட்டைன்மெண்ட்டா இருக்கட்டும், நான் விட்டதே கிடையாது. எவ்வளோ ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்தாலும். நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, இப்போ வீட்டில் இருக்கிறேன். எனக்கும் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய வருது.
ஒரு மணி நீடுக்காக தான் கண்டிப்பா நான் இதை தேர்ந்தெடுத்தேன். சோசியல் மீடியா மூலமா தான் நானும் இதுக்குள்ள வந்தேன். ஆம், எனக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து வெஸ்டேஜ் திருப்பி கொடுத்தது. என்னோட சுயமரியாதையா இருக்கட்டும், என்னோட மணி நீட்ஸா இருக்கட்டும், என்னோட ஃப்ரீடமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெஸ்டேஜ் 15 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒரு சுதந்திரமா நான் ஒரு முடிவு எடுத்தனோ, அந்த முடிவு வந்து ஒரு 8 வருஷமா எனக்கு வந்து அந்த சுயமரியாதை இல்லாம நான் இருந்தேன். என்னோட ஃபேமிலியில எந்த ஒரு சப்போர்ட்ஸுமே இல்லாம நான் இருந்தேன். அதை திரும்ப கம்பேக் பண்ணி கொடுத்தது வெஸ்டேஜ் நான் பெருமையாவே சொல்லிப்பேன். ஏன்னா இன்னைக்கு என் ஃபேமிலியில என்னாலே ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நான் தைரியமா நின்று பேசுறேன்னா அது என் கையில வெஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்துல தான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 8% இருந்தே ஐடியா எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அட்டண்டன்ஸ் இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட நான் அட்டண்டன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணாம இருந்தது கிடையாது என்னோட லீடருக்கு. இன்கேஸ் அந்த டைம்ல என் வீட்டுல கரண்ட் இல்லைனாலும் மறுநாள் காலையில மார்னிங்கே நான் அட்டண்டன்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். இது வரைக்கும் நான் அதே மாதிரி ட்ரைனிங் நான் ஸ்கிப் பண்ணதும் கிடையாது. ட்ரைனிங்க்கு வந்து நான் எக்ஸ்கியூஸ் கேட்டதும் கிடையாது. மேபி நானும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்திருக்கிறேன், வெளியில டிராவல்ல இருந்திருக்கேன். ஆந்திர பிரதேஷ்ல இருந்து சென்னைக்கு போனா 8 ஹவர்ஸ் டிராவல். ஸோ நான் இந்த வெஸ்டேஜுக்காகவே நைட் டிராவலை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். டே டிராவலை கட் பண்ணிட்டு நைட் டிராவலை தான் நான் வந்து 2 மந்த் ஒன்ஸ் வந்து நான் சென்னைக்கு போயிடுவேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ண என்னோட ஷெடியூலை வந்து நான் மாத்திக்கிட்டேன் எனக்காக. ஏன்னா சரவணா சார் சொல்ற மாதிரி வெஸ்டேஜ் தான் லைஃப்ன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இங்கதான் சம்பாதிக்க முடியும்ன்றதையும் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மெயினா ஒரு உமனா இருந்து நான் அதை பெருமையா சொல்லிப்பேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரவணா சார் நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளவே இருந்துகிட்டு உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் எல்லா உமன்ஸுக்குமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு வந்து வேற வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? வேற வாய்ப்பு கிடையாது. அதனால முழு முயற்சியா அதை பண்ணும்போது கண்டிப்பா இதுல முழு வெற்றின்றது கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. அட்டண்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் ரீட்டைன்மெண்ட் கொண்டு வரணும். இந்த வெற்றியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா, நான் என்னைக்கு அட்டண்டன்ஸை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சணும். 2 பேர் இருக்கும்போதே நான் அட்டண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட டீமோட குரோத்தை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். 2 20 ஆச்சு, 20 40 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோட குரோத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி 100 PV கன்சிஸ்டன்சின்றத நான் கையில எடுத்தேன். இப்பவும் இந்த மாசம் வரைக்கும் மந்த் 2ஆம் தேதி ஆனா பி ஃபர்ஸ்ட் பி பெஸ்டா இருக்கணும்ன்றத ஒரு கோலாவே செட் பண்ணிக்கிட்டு மேபி அந்த டைம்ல வந்து எனக்கும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த டைம் பார்த்து மணி இருக்காது. நான் இருக்கிற ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இஷ்யூ வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஆனாலும் நான் பர்ச்சேஸ் பண்றதை நான் நிறுத்த மாட்டேன். எப்படியோ ஒண்ணு டைரக்டா ஹைதராபாத்துக்கு நான் கால் பண்ணி என்னோட பர்ச்சேஸ்ன்றதை நான் கம்ப்ளீட் பண்ணி இன்வாய்ஸை டன் பண்ணி நான் என்னோட பேனரை போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் இந்த மாதிரி ரெகுலரா இதை பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ் நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி என் டீம் மெம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. ஸோ ஓகே நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து நம்ம டீம்ல நடக்குது அப்படின்னு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நான் அதை கையில எடுத்ததுனால தான் என் டீம் பண்றாங்க. நான் அட்டண்டன்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் என் டீம் அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போகலாம். இதை தாண்டி வந்து சரவணன் சாரோட ட்ரைனிங் வந்து டெய்லி நமக்கு கிடைக்குது. அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ஃப்ரீயா வந்து யாருமே எங்கேயுமே எந்த கம்பெனியுமே கன்வே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் 4 கம்பெனி ஏறி வந்த ஒரு பர்சன். அதனால நான் சொல்றேன் என்னோட அனுபவத்துல எந்த ஒரு கம்பெனியும் நீ வேலை செஞ்சா காசு ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் சும்மா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கங்க, யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நான் அப்படிதான் சொல்வேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணோம்னா நமக்கு லைஃப் இல்லை. எப்போதும் போல நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சப்போர்ட் இருக்கு. சரவணா சாரோட ட்ரைனிங், அதை தாண்டி நம்மளோட டீம் மீட்டிங் ட்ரைனிங், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டீமுக்கு வந்து காமன் மீட்டிங் ஒன்று எடுப்பேன், லீடர்ஸ் மீட்டிங் ஒன்று எடுப்பேன். இதை தாண்டி இடையில வந்து தேவை ஏற்பட்டால் வந்து மீட்டிங் எடுத்து ஒரு நியூ மெம்பர்ஸ்க்கு ஒரு காமன் மீட்டிங்ல என்னெல்லாம் ஷேர் பண்ணுமோ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். அதே ஒரு லீடர்ஸ் மீட்டிங் எடுத்துக்கும் போது லீடர்ஸ்க்கு வந்து என்னப்பெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி எடுப்பேன். இது வரைக்கும் நான் இந்த மீட்டிங் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் என் டீமோட குரோத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லெவலும் நான் குவாலிஃபை பண்ணணும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் என் ரெகுலர் லைன்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட எஃபர்ட்டை போட்டு ஒவ்வொரு டைரக்டரா உருவாக நான் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போறேன்.
இதை வந்து நான் கரெக்டா கெஸ் பண்றேன். ஒரு லைன்ல வந்து ஒரு 8 ஒரு 12 மாறுறாங்கன்னு போது ஓகே நம்ம மல்டிஃபை லைன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால இந்த லைன்ல டைரக்டர் வரும்போது கரெக்டா நான் குவாலிஃபை பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாத இது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு வரேன். நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணதுல இருந்து 3 மாசம் ஒரு லெவல வந்து நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். பிரான்ஸா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும். ஸோ இந்த மந்த் வந்து நான் ஸ்டார் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லெவலையும் 3 மாசம் மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் டீம் பில்டிங் போனஸ் இல்லாம நான் மெயின்டைன் பண்ணதே கிடையாது. டீம் பில்டிங் போனஸோட தான் எவ்ரி மந்த் நான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். பிளஸ் எல்ஓபியோட நான் கோல்டுல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு 14,000 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு உமனு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து என் ஃபேமிலியில இருக்கிறவங்களே என்ன அவ்வளவு ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீ இவ்வளவு பேசுவியா, இவ்வளவு டேலண்ட் இருக்கா உனக்குள்ள, உன்னாலே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு வியப்பா பாக்குறாங்க. என்னோட சுயமரியாதை எனக்கு திருப்பி கொடுத்தது வெஸ்டேஜ். இந்த ஒரு விஷயத்துக்காகவே எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் வெஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். இதுக்கு அப்புறமும் எல்லா டீம்லயும் லெக் ஓடியும், லைன் ஓடியும், டீம்ல ப்ராப்ளம்ஸ் வரும், போடுற ஐடி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருப்போம். இது எல்லாருக்குமே நடக்கிறது. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களோட வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கான வெற்றி கண்டிப்பா உங்களை வந்து ஒரு நாள் சேரும். அந்த நம்பிக்கையோட உங்க மேல நம்பிக்கை வைங்க. இதுதான் என் லைஃப், இந்த வெஸ்டேஜ் தான் என் லைஃபை மாத்த போகுதுன்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ்ன்றது நடக்கும். ஏன்னா நான் அதை இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடந்தது. சோ இதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணவங்க வந்து பண்ணலாமா வேண்டாமா, எடுத்து பண்ணணுமா, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், நீங்க டைமை கடத்தாதீங்க. டைம் வந்து நமக்காக வெயிட் பண்ணாது. ஸோ டைம் கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமா லேட் பண்ணாதீங்க. இந்த இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கங்க. அப்ளைன் கிட்ட கேளுங்க. அடுத்து என்ன பண்ணும், நான் இந்த லெவல் வரணும்னா என்ன பண்ணும், இந்த ஷார்ட் பாயிண்ட்டை கவர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுங்க. நானும் வந்து கண்டிப்பா என்னோட டெப்த்துக்குள்ள இறங்கி இன்னமும் எல்ஓபிக்கு என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ணுவேன். இன்னும் மல்டிஃபை லைன்ஸை போட்டு நான் அடுத்த டைரக்டருங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு கொண்டு வருவேன். நானும் வந்து அடுத்தடுத்த லெவலை ரீச் பண்ணுவேன்றத நான் நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்களோட இன்கம் பத்தி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு இன்கம் ஆவரேஜா எடுத்துட்டு சார் இருக்கீங்க? போன மாசம் வரைக்கும் நான் வந்து கோல்டு தான் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். வித் எல்ஓபியோட நான் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 34,000 கிட்ட நான் பண்ணியிருந்தேன் சார். 34,000 ரூபாய் நான் எடுத்திருந்தேன் சார். ஓகே ஓகே. அடுத்து போன மாசம் 34,000 வந்தது. ஆமா சார். ஓகே கிரேட். ஓகே. தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஷ் யூ வெல் ஃப்ரெண்ட்ஸ்.